அங்காள பரமேஸ்வரி அன்னையினுடைய திருக்கல்யாண வைபவமானது தற்பொழுது நடைபெறுகின்றது. ஆதிகுரு முதல்வர் ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியினுடைய அருளார்ந்த ஆட்சியோடு இப்பொழுது திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது. 44 ஆண்டுகள் குருமகா சன்னிதானங்கள் சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியினுடைய திருக்கரங்களாலே 40 ஆண்டுகளாக எங்களோடு நின்று அரங்காவலராக மட்டுமல்லாமல் உறுதுணையாக இருந்து இந்த திருக்கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஐயா கருணாகரன் ஐயா அவர்களையும் திருமதி கருணாகரன் ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு வந்து குற்றுவிளக்கை ஏற்றி இந்த விழாவை தொடக்கி வைக்குமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தலைவர் கவுன்சிலர் முருகேசன் ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते या देवी सर्वभूदेवी नमस्तु नमस्तु. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியாய் உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோர் வீட்டில் கொழுவிருக்க வருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம்பிலங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலை மகளே வருக ஐஸ்வர்யம் இந்த இனிய இலங்கை திருநாடு அமெரிக்கா திருநாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பக்தர்கள் எல்லாம் மற்றும் இந்த ஆதீனத்துக்கு கடந்த 40 ஆண்டுகளாக பக்தர்களாகவும் ஆதீன சீடர்களாகவும் வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் விழாக்குழுவின் சார்பாக மனதார வரவேற்கின்றோம். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற கைலாபுரி ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இல்லாமல்லி அங்காள பரமேஸ்வரி அன்னையினுடைய திருவருள் துணை கொண்டு 44ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவத்திலே அன்னை பராசக்திக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராக விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரருக்கும் இன்றைய தினம் திருமண வைபவமானது தேவர்களும் மூவர்களும் இங்கு வருகை தந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி திருவருள் கூட்டியுள்ளது. அதன் வண்ணமாக இந்த வழிபாட்டின் முதல் நிகழ்வாக திருவிளக்கு ஏற்றும் வழிபாடானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானை இவ்விடத்திலே எழுந்தருளச் செய்து நாங்கள் செய்கின்ற இந்த வழிபாட்டிலே எவ்வித இடர்பாடுகளுமின்றி எவ்வித தொய்வுகளுமின்றி விநாயகப் பெருமான் துணை புரிந்து வழிபாடுகள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தற்பொழுது விநாயகப் பெருமான் எழுந்தருளச் செய்யும் அருள் வழிபாடு தற்பொழுது நடைபெறுகின்றது. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தில் இளம்பிறை போலுமையற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையிலாட்கண்ணேல் கனிமின் பணிந்து எழுந்தருள்கே இருந்தருள்கே விநாயகப் பெருமான் எழுந்தருள்கே இவ்விடத்தில் உள்ள இடையூறுகள் எல்லாம் தீர்த்தருள்கவே நேர்நின்றல்கே நிறைநின்றல்கே சூழக்குறிகின்றல் மகரக்குறிகின்றல்கே பசுமை வாழ்மடைக்குறி கண்டருள்கவே. துணை கொண்டு வணங்குவோர்க்கு வறுமை நீக்கி துதிப்போர்க்கு துன்பம் நீக்கி அருள் பொலிவுடன் எழுந்தருளி இருந்தருளி அருள்பாலிக்கின்ற அன்னை அங்காள பரமேஸ்வருடைய திருவருளாலே நாளும் நம்மை நன்னெறிப்படுத்துகின்ற குருவர்களோடு 44ஆம் ஆண்டு திருக்கல்யாண மகா உற்சவம் குண்டம் பெறும் திருவிழாவானது நம்முடைய அரங்காவலர்
உயர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கருணாகரன் அவருடைய தம்பதியினுடைய தலைமையிலே, விஜய அம்மையாருடைய தலைமையிலே நடைபெறுகிறது. நம்முடைய இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற காமாட்சி ஆதீன சீடர்கள், மேலை நாட்டிலிருந்து வருகின்றிருக்கிற அன்பர்கள், ஆண்டோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசியை தெரிவித்துக் கொண்டு, சாமிகள் 5-2 ஆண்டிற்கு முன்பு 10 வயதில் கண்டெடுத்த சிலை அங்காள பரமேஸ்வரி இன்று 44 வருடம் அந்த குழந்தை வடிவத்திலே அதை அன்னை ஏற்றுக்கொள்கிறார். அவள் எதையும் 10 மாதம் 22 நாள் 658 மாதம் 2058 வீக்ஸ் 20,050 நாள் 1,88 மினிட்ஸ் 1.7 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத அவர் டைரியில் எழுதியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய வேலை. நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கி தெரியணும். எப்படி நாளைக்கு என்ன கிழமை நம்ம சொல்லிடலாம், ஞாயிற்றுக்கிழமை. அது நானும் மாற்ற முடியாது, நீங்களும் மாற்ற முடியாது. வேணால் பெருமாள் நினச்சா கூட அமாவாசை மாற்றுற மாதிரி மாற்றலாம். ஆனால் அத்தகைய மகான் புள்ளினால் வருடம் கோடி, புதுமண்ணால் 100 கோடி, துல்லிய செங்கலால் தூய 300 கோடி, அள்ளியம் கோதைகளாய் ஆலயம் அடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தார் கையில் வைத்து அகலார்தாம். அத்தகைய பெருமகனார் இந்த மண்ணிலே பிறந்த பயன் அவருக்கு இருக்கின்றதோ நமக்கெல்லாம் அந்த பயன் இருக்கிறது என்று சொன்னால் அது கடவுள் கொடுத்த வரம். அத்தகைய பொக்கிஷத்தினுடைய திருவருள் நமக்கெல்லாம் என்று நினைக்கும் பொழுது இங்கே தான் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் அன்னைக்கு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல சொல்லலாம், ஆனால் இன்றைக்கு பல இடங்களில் பறந்து விரிந்திருக்கின்ற பராசக்தியினுடைய திருவருள். அத்தகைய துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஒரு மனிதனுக்கு ஹெல்த், வெல்த், நாலேஜ் இந்த 3 மிக முக்கியம். நாலேஜ் இல்லைன்னா பேசினாலே சண்டையாயிரும். வக்கீலாக முடியாது, கலெக்டர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது. அதுபோல் சரஸ்வதியுடைய அருட்கடாட்சம் நம்முடைய நாவிலே இருக்க வேண்டும். அத்தகைய தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி 8 லட்சுமியுடைய ஐஸ்வர்யம் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் விளங்க வேண்டும். அதுபோல் துர்காவுடைய அருள் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் நோயுடன் வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் விலக வேண்டும், நமக்கு வருகின்ற கண்டங்கள் விலக வேண்டும். நம்ம இந்த திருமணம் பார்க்கறது பார்த்திங்கன்னா மனிதனுக்கு நடந்தால் கல்யாணம், ஆண்டவனுக்கு நடந்தால் திருக்கல்யாணம். திரு என்று சொன்னாலே மிகப்பெரியது. திருக்குட நீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா. அப்போ திரு என்று சொன்னாலே உயர் திரு கலெக்டர் ஐயா, நம்முடைய சைலாபுரி ஆதீனம் சாமிகள் ஒரு பல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய குருநாதர் இந்த 51 சக்தி பீடத்தில் வேண்டுதல் வச்சுருந்தார். அம்மா அங்காள பரமேஸ்வரி தாயே, இந்த 51 சக்தி பீடத்தை உன்னுடைய குழந்தை என்னால் முடியுமோ தெரியாது, ஆனால் என்னுடைய சீடர்கள் உன்னுடைய குழந்தைகளால் இது கட்ட முடியும், நான் நம்புகிறேன் என்று சொல்லி 51 இடத்திற்குமே ஒரு இடம்தான் எனக்கு தெரிஞ்சு சாமி போக முடியல, கோடாரி பாகிஸ்தான். மீது எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த அன்னையினுடைய அந்த மண்ணும் தீர்த்தமும் இங்கு பிரதிஷ்டை செய்து என்று சொன்னால் எத்தகையமானால் அந்த கோயில் கட்டினது ஒரே வருஷம்தான். ஒரே வருஷத்தில் குறித்த நேரத்தில் கட்டினார். தேதி குறித்து கும்பாபிஷேக வேலை தொடங்கினார் நம்முடைய குரு. அத்தகைய குருடைய திருவருள் பரிபூர்ணமாக நமக்கெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே வருகின்றிருக்கிற ஆண்டோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், நம்முடைய மந்திராச்சல கவுண்டர் ஐயா சொன்னார், 29 ஆண்டு காலமாக இந்த வழிபாட்டை வந்து செய்து என்று சொன்னால், நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் போனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மறந்துடுறோமா இல்லையா? காலேஜ் முடிக்கிறோம், வேலைக்கு போனால் அவனை மறந்துடுறோம், வேலைக்கு போனால் இந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு போனால் அவனை மறந்துடுறோம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் ஒரு மனிதனை மறக்க முடியாமல் இருக்கும் என்று சொன்னால் அது கடவுள் தான். நிம்மதி பொருள் கிடைக்குமா? கிடைக்காது. பழத்தில் கிடைக்குமா? கிடைக்காது. இல்லை உறவில் கிடைக்குமா? கிடைக்காது. எங்கே கிடைக்கும்? கோவில் ஆலயத்தில் கிடைக்கும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும். நல்லா கேளுங்க, தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும். மூத்தோர் சொல் முன் கசக்கும் பின் இணைக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் அவர் வகுத்து கொடுத்து ஒன்று கூட மாறல. அவர் என்னென்ன எழுதினாரோ அது ஒரு பிழை வரக்கூடாதுன்ட்டு வச்சே படிச்சிடலாம். எங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அவர் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. இப்போது மக்கப் டு வாமிட் அது ஸ்கூலில் போயிரு. பட் ஆனால் சாமி வந்து இது வாழ்க்கையானது. இப்போது சமையல் பண்ணுறீங்க தாய்மார்கள்லாம், அந்த காயை பக்குவமாக அரிஞ்சு குழம்புல போட்டால் தானே சாப்பிட முடியும். 4 வெட்டி போட்டால் என்ன ஆகும்? அது மாதிரி நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் நம்மளையெல்லாம் பக்குவப்படுத்திருக்கு என்று சொன்னால் அது கடவுள் கொடுத்த வரம். அத்தகைய மகானுடைய திருவருளாலே 44ஆம் ஆண்டு திருக்கல்யாண மகா உற்சவம் குண்டம்பெறும் திருவிழா உங்களுடைய முன்னிலையிலே அருளார்ந்த குருவனுடைய தலைமையிலே இருக்கிறார். இப்போது ஆளுநர்லேருந்து, ஆளுநர் ஆஃபீஸிலிருந்து, ராஜ்பவன்லேருந்து 26 நாளைக்கு 4:30 மணிக்கு சாமிகள் காமாட்சி ஆதீனம் ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சாமிகள் வருகை தருமாறு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இப்போ 10 மாதம் நம்ம தான் சொல்கிறோம் சாமி சித்தி அடைந்து இருக்கிறார் தான் அர்த்தம். கை தட்டுங்க, கேட்டே வாங்க வேண்டியதாக இருக்குது. கைத்தட்டு வாங்கன்னு தட்டினாதான் திறக்காது மாதிரி எவ்வளோ பெரிய மகான் அப்போ இருக்கிறார்.
அங்கிருந்து வருதுன்னா பார்த்துக்க. அது மாதிரி நம்முடைய குருவுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல அன்னுடைய திருவருளாலே, எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளாலே, எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி லோகமாதா ஜெகன்மாதா, வணங்குவோருக்கு நீ வறுமையை நீக்க வேண்டும் அம்மா, துதிப்போருக்கு துன்பத்தை விலக்க வேண்டும் அம்மா, உயிர்கள் நலம் பெற வேண்டும், பயிர்கள் வளம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தொடர்ச்சியாக திருமண நாளுக்கு வழிபாடுகள் நடைபெறுகிறது. எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள், கேட்டது கிடைக்கும். சாமி ஆகாயவனாக பிறக்க கப்பல் கடமை காட்டில் ஊசிக்கு மருந்துக்கு வேலை காட்டில் ஏக் தோக் பனானாய் காப்கா மந்திரிக்கே துகா. புரிஞ்சுதா? இல்லை, ஆகாய விமானம் ஆகாயத்தில் பறக்காது, கப்பல் கடலில் மிதக்காது, காற்றடித்த வாகனங்கள் தரையில் செல்லாது, ஊசிக்கு மருந்துக்கும் வேலை இல்லை, காற்றை விலை கொடுத்து வாங்குவீர்கள். அமெரிக்கா நாட்டில் ஒரே மாகாணத்தில் 32 லட்சம் பேர் மாண்டு மரணம் அடைவார்கள். இது மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும் அது மாதிரி சொன்னதே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அத்தை அருள் சக்தி 10ஆம் கிளாஸ் தான் சாமி படித்தார். படித்தது 10ஆம் கிளாஸு, செய்த வேலையெல்லாம் பரமானந்தம், ஆதியும் அந்தம் எல்லாம் பரம்பெரும் ஜோதி. கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது, சிவ ஜெயந்தி இருக்குது, ராமநவமி இருக்குது, அஷ்டநவமி இருக்குது. சிவ ஜெயந்தி எங்கேயுமே இல்லை. கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது, ராமநவமி இருக்குது, ஆனால் சிவ ஜெயந்தி ஆதியும் அந்தம் இல்லா பரம்பெரும் ஜோதி. அத்தகைய மகானுடைய திருவருளாலே இன்றைய தினத்திலே 44ஆம் ஆண்டினுடைய திருமண நாளுக்கு வழிபாடு நடைபெறுகிறது. எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள். திருமணத்தடை உள்ள திருமணத்தடை நீங்க வேண்டும், நோய் நொடிகள் இருப்பது நோய் நொடிகள் விலக வேண்டும், தொழில் வளம் பெற வேண்டும், உயிர்கள் வளம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம் திருநிலைநாயகி தேவி போற்றி, கருத்தால் குழல்மை கௌரி போற்றி, மங்களநாயகி மாமணி போற்றி, எங்கும் நிறைந்த இன்பொருள் போற்றி, இளமை நாயகி எந்தாய் போற்றி, வளமை நல்கும் வள்ளியே போற்றி, யாழை போல்மொழியாயே போற்றி, பேழை வயிற்றினை பெற்றாய் போற்றி, பால்வழி நாயகி பார்வதி போற்றி, சூழ்கண் உலகெல்லாம் தோன்றினாய் போற்றி, அறமலர் நாயகி அம்மே போற்றி, மரங்கடி கிடைக்கும் மணமணி போற்றி, போக மார்த்த பொற்கொடி போற்றி, பாகப்பிரியா பராபரை போற்றி, உயர்வல் துருத்தி போற்றி, மலதல் குவிதல் மணமலர் போற்றி, கத்து கடலா முத்தே போற்றி, உலகமுப்புற வாழ்வருள் போற்றி, பல நலனை படைத்தருள் போற்றி, உயிர்களின் பசிப்பினை ஒளித்தருள் போற்றி, பயிர்கள் பயந்தர பரிந்தருள் போற்றி, துதிப்பார் வினைத்தொடர் தொலைத்தருள் போற்றி, வாழ்க உலகம் வரமருள் போற்றி, அங்காள பரமேஸ்வரி அம்மையே போற்றி போற்றி. ஓ மகாலட்சுமி தாயே போற்றி, மகிழ்ச்சியின் வித்தே போற்றி, அனலட்சுமி தாயே போற்றி, அயற்சியை களைவாய் போற்றி, வரலட்சுமி தாயே போற்றி, வளர்ச்சி அருள்வாய் போற்றி, வீரலட்சுமி தாயே போற்றி, வெற்றிகள் தருவாய் போற்றி, தானியலட்சுமி தாயே போற்றி, சக்தி கொடுப்பாய் போற்றி, சந்தானலட்சுமி தாயே போற்றி போற்றி, சரஸ்வதி தேவி போற்றி, சாந்த வடிவே போற்றி, வாணி தெய்வமே போற்றி, வரமருள் தாயே போற்றி, ஞான குழுந்தே போற்றி, நல்லன அருள்வாய் போற்றி, வெண்தாமரையே போற்றி, வேடத் தலைவியே போற்றி, அறிவின் வழியே போற்றி, ஆற்றலின் சக்தியே போற்றி, கற்பக விருட்சமே போற்றி, கருணை கடலே போற்றி போற்றி, துர்க்கை அம்மனே போற்றி, எங்களுடைய துயரெல்லாம் தீர்ப்பாய் போற்றி, மகிடாசுர வர்த்தினி போற்றி, மங்களம் தருவாய் போற்றி, சிவதுர்க்கை வடிவே போற்றி, சிரமங்கள் தீர்ப்பாய் போற்றி, விஷ்ணு துர்க்கையே போற்றி, வேண்டிய வரமருள் போற்றி, பிரம்ம துர்க்கையே போற்றி, பிடியெல்லாம் தீர்ப்பாய் போற்றி, திரிசூல துர்க்கையே போற்றி, திராதமணி தீர்ப்பாய் போற்றி, மங்கள துர்க்கையே போற்றி போற்றி. வழிபாடு பம்பை முழங்க, வாத்தியங்கள் முழங்க வழிபாடு.
நல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. விடையவனேனை கருணையினாள் கலந்து ஆண்டு கொண்ட விடையவன் நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. பின்னாருடைய சிவனி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போ. கடையவனேனை கருணையினாள் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய் விரல் வேந்தையும் தோல் விடையவனே மன்னும் உத்தர கோசமங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் எம்பை தாங்கிக் கொள்ளே. மறக்கும் மனத்தினை மாற்றி என் மாவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் பிறந்தடி கீழ் பிழையாதவனோ பறித்த மலர் கொடு பந்துமை ஏத்துதும் பணியடியோம் சிறப்பிடி தீவினை தீண்டப்பெறா. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறப்பின் மீளாம் சிற்பரவியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கலர்கள் போற்றி போற்றி போம். ஈசன்னடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றே நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்திரினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சுரும்புமுரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரியதோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி பால் சொந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குலைத்தன்னை இடத்தாண்டே அரும்பும் இளநகை போற்றி ஆறுநோவனுடிகள் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மலைய தோசன் பெற்ற திருவே தில்லை மலை மகளாய் வந்த உருவே மலைய தோசன் பெற்ற திருவே தில்லை மலை மகளாய் வந்த உருவே கண்மலரே கண்மலரே இளங்கால பரமேஸ்வரி தாயே இளங்கால பரமேஸ்வரி தாயே மலையத்தோசன் பெற்ற திருவே தில்லை மலை மகளாய் வந்த உருவே கண்மலரே கண்மலரே அங்காள பரமேஸ்வரி தாயே எழுந்தருள்வாய். பாண்டிய மாமன்னன் வேண்ட பிறப்படுத்தாயே தாயே பாண்டிய மாமன்னன் வேண்ட பிறப்பெடுத்தாயே தாயே யாகத்தின் நெருப்பினில் உதித்தாய் என் தேகத்தில் கண்ணொன்று கண்டே மலையத்தோசன் பெற்ற திருவே தில்லை மலை மகளாய் வந்த உருவே கண்மலரே கண்மலரே அங்காள பரமேஸ்வரி தாயே எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் அம்மா எழுந்தருள்வாய் 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 நாயகி நான்மோகி நாராயணி அழ வந்த நாயகி பாம்பவி சங்கரி காமலை காதி நச்சு வாயகி மாலினி வராகி சூழினி ஆதிசக்தி வந்தாளே ஆதிசக்தி வந்தாளே அங்காள ஈஸ்வரி வந்தாளே அங்காள ஈஸ்வரி வந்தாளே அம்மா வந்தாளே ஆடி வந்தாளே அம்மா வந்தாளே ஆடி வந்தாளே ஆனந்த சொரூபிணி ஆனந்த சொரூபிணி ஆனந்த ரூபிணி
மாரியவன் குறையெல்லாம் தீர்ப்பவளே குறையெல்லாம் தீர்ப்பவளே மஞ்சமுகத்தழகி மஞ்சள் முகத்தழகி மகிமையெல்லாம் தருபவளே மகிமையெல்லாம் தருபவளே மகிமையெல்லாம் தருபவளே மகிமையெல்லாம் தருபவளே ஆனந்த சொரூபிணி ஆனந்த சொரூபிணி ஆதிசக்தி ஆனாளே ஆதிசக்தி ஆனாளே அம்மா வந்தாளே உடன் அப்பா வந்தாளே அம்மா வந்தாளே உடன் அப்பா வந்தாளே அம்மையோ அப்பனோ ரெண்டுமா வந்தாளே எங்கும் வந்தாள் எதிலும் வந்தாள் ஏகாந்த சொரூபிணி நோயவளே பேச்சு அம்மா மாறி அம்மா ஆகாரி வைஷ்ணவி பாதவி குலவதி பத்மாவதி திலகவதி அங்கே தண்ணி வந்தாளே ஆதிசக்தி வந்தாளே அங்காளேஸ்வரி வந்தாளே அம்மா வந்தாளே அம்மா வந்தாளே அடி வந்தாளே அம்மா வந்தாளே நந்தி வந்தாளே அம்மா வாராளே ஆனந்த தாராளே அம்மா வாராளே ஆனந்த தாராளே ஆடி வாராளே அம்மா ஓடி வாராளே ஆடி வாராளே அம்மா ஓடி வாராளே ஓம் சக்தி பராசக்தி 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 ஆதிபராசக்திக்கு ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி எந்தமெல்லாம் புத்தாளை மாதுரம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கையில் பாசாங்குதம் கருப்பு வெள்ளம் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்குமில்லையே நம பார்வதி பதஜே ஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கனகத்திரளே போற்றி கையிலை மலையாணி போற்றி போற்றி ஓம் வான்முகி விழாது பெய்க அப்படி விடம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் போங்க நற்றபம்பேல் விமல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் வேத நெறினதை தோங்க மிக செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுது சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர்தலை கொண்டு திருத்தொண்டி பரவுவான் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருள்மறை சிரத்தின் மேலாம் சிற்பரவி யோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடல் நடம் செய்கின்ற பூங்கழல்கள் போற்றி போற்றிவோம். அவர்கள் வாழ்த்துரை வழங்கும். அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு அகிலம் புகழும் அகிலாண்டேஸ்வரி அங்காளம்மனுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். நான் உங்களுக்கு பலருக்கு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் தூத்துக்குடியில் தான் எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டம். நான் கோயம்புத்தூர் மாலை முரசில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே நான் தலைமைச் செய்தியாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்ச எங்கள் வேண்டியவருக்கும் 40 வருஷம் ஆச்சு. 40 ஆண்டுகளாகிறது. இந்த 40 வருஷமும் நாங்கள் இந்த அம்மனுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சியை நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு, நான் எனக்கு இந்த ஊரில் கடவுள் கொடுத்த 2 சொத்து. எங்கள் சுவாமிகள் இருக்காங்க, ஞானகுரு இயற்கை சாமிகள் எனக்கு கிடைச்ச சொத்து. அடுத்து என்னுடைய துணைவியார் எனக்கு கிடைச்ச சொத்து. எனக்கு இந்த ஊரில் நான் இந்த பத்திரிக்கையாளருங்கிற முறையில் என்னை எல்லாத்துக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், அமைச்சர்களுக்கு தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும். யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்ககிட்ட அன்போடு இருந்துக்கிடுவேன். தொழில் ரீதியாக என் இதயத்தில் வச்சது நம்ம சுவாமிகள் தான். அவங்கள தான் நான் இதயத்தில் வச்சு ஆண்டுதோறும் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே முதல்ல இந்த சின்ன கோவிலாக தான் இருக்கும், ஒரு சின்னது தான். அதில் அந்த மண்டபத்தில் தான் நமக்கு இந்த மாதிரி சின்ன விழாக்கள் நடத்துவாங்க. சுவாமிகள்
இந்த இது ஆன துறவி எப்போ ஆனாங்களோ அன்றையிலேருந்து நான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நமக்கு கிட்டத்தட்ட 25 பேர் தான் வருவாங்க. இன்றைக்கி நம்ம சாமிகள் எப்படி அருள்வாக்கு கொடுக்கும் அந்த மாதிரி அருள்வாக்கு கொடுப்பார். அவர் கொடுத்தாருன்னா அப்படியே பலிக்கும். என் வாழ்க்கையிலே பறிச்சிருக்கு, எனக்கு 2 பசங்க கிடச்சிருக்காங்க சாமி குடிச்ச அருள்வாக்கு. அந்த மாதிரி அப்படி சொன்னாலும் பலிக்கும். எல்லா மக்களுக்கும் பயன்பெற ஆரம்பிச்சிச்சு. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நல்லா வளர்ந்தாங்க சாமி. வளர்ந்தான்னு அவர் வளரலை. அவர் பாருங்கள், முதல்ல ஒரு சாதாரண அம்பாசிடர்காரன்னு நினைக்கிறேன், சாதாரண ஓட்ட உசக்காரெலாம் போவார். அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நல்ல கோவில், எல்லா இடங்கள்லையும் கோவில் திருப்பணிகள் செய்யணும், மக்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும், மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டணும், ஒரு தெய்வ நம்பிக்கையை ஊட்டணும். இதுதான் அவருடைய லட்சியமே. அதான், வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் உங்களில் பாருங்கள், என் பிள்ளைக்கு 22, 23 வயசு ஆகிட்டு இன்னும் கல்யாணம் ஆகலையே கடவுளே, அந்த இயக்கத்தில் வந்திருப்பீங்க. பையனுக்கு 30 வயசாக போதே, அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டே, என் பிள்ளைக்கு கல்யாண இயக்கத்தில் வந்திருப்பீங்க. வீட்டுக்காரரு ஐயோ அப்படி தண்ணி போடுறாரு, அவர் திருந்தணும் சாமியும் மாங்கல்யத்துக்காக வந்திருப்பீங்க. வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், வந்திருப்பீங்க. பல இன்னொருத்து வீடு கட்ட கடன் வாங்கின சுவாமியை அடைக்க முடியலன்னு நீங்கள் வந்திருப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அடுத்த திருக்கல்யாணத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் இந்த அங்காளமாக நிறைவேற்றுவா. சத்தியமாக சொல்கிறேன், எல்லாருக்குமே நிறைவேறும். எனக்கு அடுத்தபடியாக நம்ம சுவாமிகள் வந்து இன்றைக்கி 11 மாதம் ஆச்சு. 11 மாதம் எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்காரு. எங்கள் வீட்டில் எந்த நிகழ்ச்சினாலும் அவர் தான். என் பையனுக்கு இங்கே கல்யாணம் நடத்தணும், மிகப்பெரிய அளவில் சாமிகள், அந்த நம்ம சுவாமிகள் தலைமையில் தான். சாமிகள் வந்து சிவராத்திரி இல்லையா, அன்றைக்கி எங்களை கூப்பிட்டு விடுறாங்க. கூப்பிட்டுட்டு போகிறோம், ஐயா இல்லைங்க அப்படின்னாங்க 2 பேருக்கும். எனக்கு ரொம்ப உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கு ஐயா, எனக்கு வந்து எனக்கு அடுத்தபடியாக பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆனந்த்னு பேர் சொல்லி சொல்கிறாரு. ஆனந்த் நல்ல ஒரு நம்ம இதுக்கு வேண்டிய நல்லா வழி நடத்துவாப்பில், நல்லா நடத்துவாப்பில். நீங்கள் வந்து நமக்கு ஆனந்து தான் எனக்கு அடுத்தபடியாக, இதை நான் ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொன்னார். அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் ஐயா அப்படின்னாரு. எங்கிட்ட சொன்ன வாக்கு மரண வாக்கு மூலம் மாதிரி சொன்னார். நாங்கள் 2 பேர் தான் சாட்சி. 3ஆம் நாள் இதாகிட்டாங்க. கோயில் எல்லாரும் கூடுறோம், இல்லை சாமிகள்லாம் வந்திருக்காங்க. அடுத்து சாமிகளை தேர்ந்தெடுக்கும் போது இவரும் ஒரு படித்தவர், பல ஆசைகள் இருந்திருக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ தான் இருந்திருக்கும், துறவி, இளந்துறவி, டிகிரி நம்ம ஆதீனத்திலேயே படிக்க வச்சியோ ஆளாக்கி சாமி கூட எல்லா ஊருக்கும் போயிருப்பார். எல்லாம் தெரியும், நல்ல ஒரு உண்மை, உழைப்பு, ஒழுக்கம், அருமையான இதை சாமி செலக்ட் பண்ணார். நல்லா அந்த தேர்வு பண்ணது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமி கண்டிப்பாக நம்ம சாமிகள் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு அந்த காட்சி எனக்கு உண்மையிலே எனக்கு அதை சொல்ல முடியல. நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், நம்ம எப்படி நம்ம நல்லா கொண்டு போயிடுவோமான்னு பார்க்கும்போது இன்றைக்கி அங்கே உள்ளே வரும்போது எனக்கு மனசுக்கு சந்தோஷம். சிவலிங்க சுவாமிகள் இங்கே இருக்காங்க. இதுதான் அந்த எனக்கு வந்து இந்த முகத்தில் நான் பார்க்குறேன், சுவாமிகளை ஒரு முகத்தில் நான் பார்க்குறேன். அவ்வளோ மக்கள், எத்தனை மக்கள், அடேப்பா, அங்கே வழிநடிகளும் மக்கள் எவ்வளோ. அந்த சாமிகள் இருந்தால் எப்படி நடத்துவாங்களோ அதை அற்புதமாக நடத்திட்டாங்க. அப்போ சாமிகள் உள்ளே இருக்காங்க. அதனால் நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடன் வந்து நம்ம அண்ணன் இயற்கை விஞ்ஞானி, வேளாண் விஞ்ஞானி மயில்சாமினை வந்திருக்காங்க. கொஞ்சம் மேலே ஒரு முடி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆதீனத்தின் சார்பாக நான் வந்து உங்களை கேட்குறேன். இவர் வந்து நமக்கு ஒரு 20 ஆண்டுகளாக வந்து நம்முடைய ஆதீனத்தோட நெருக்கமாக இருக்காங்க. நமக்கு வந்து அந்த பக்கம் இந்த ஊழியர்கள்லாம் தங்குறதுக்கு நாங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கணும். நம்ம சாமிகளுடைய இது என்ன தெரியுமா, நம்ம சுவாமிகள் நிகழ்ச்சியில் பெண்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு அப்படியே எரிஞ்சிருவார். நம்ம வந்தது கோவிலுக்குன்னா கோவில் தான். இங்கே வந்து நம்ம வீட்டு நாயும் பேசி நாளைக்கு என்ன போட்டிருக்கா, நாளைக்கு என்ன வீட்டில் என்ன ஞாயிற்றுக்கிழமையே நாளைக்கு அது எடுத்திருக்கா இது எடுத்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. கோவில் தான். இங்கே வந்தப்போ நம்ம பக்தன் ஆயிடணும், நம்ம குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லணும். இது இங்கேருந்து நம்ம அரசியல் பேசுகிறதோ, வீட்டு சமாச்சாரம் பேசுகிறதோ, தொழிலை பற்றி பேசுகிறதோ கூடவே கூடாது. இவங்க மயில்சாமி இயற்கை வேளாண் விஞ்ஞானி பக்கத்து கூட தான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 40 வருஷம் சாமி பழக்கம், அவருக்கு 25 வருஷம் பழக்கம். வந்திருக்கும் போது இந்த பக்கத்தில் நம்ம ஊழியர், நம்ம சாமி நிறைய பேர் படிக்க வைக்காங்க. இந்த மாதிரி சாமிகள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல பூரா டிகிரி ஹோல்டர். இன்றைக்கி ஒரு பையனை பார்த்தோம், மேலே அடிக்கிறான், 20 பையன். அவன் என் சின்ன வயசுலேயே அடிப்பான். இன்றைக்கி அற்புதமாக சாமி அழைச்சிட்டு வந்தான். எங்கே இருக்காப்பா, வா. இந்த பாருங்க, சின்ன பையன்
எனக்கு இவனை பார்த்தா உண்மையிலே அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும், சிரிப்பேன். இன்னைக்கு அடிச்சுட்டு வரும்போது என்ன அறியாமலே சிரிக்கேன். அவனுக்கு தெரியும் நான் அவனுடைய ரசிகன்னு தெரியும். இன்னைக்கு பார்த்தா அவன் பையன் அவனை விட மேலே அடிக்கிறான். எங்கள் அண்ணன் ரசிக்காரு, மீறிட்டான், அப்பனை மீறிட்டான் அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்கே வந்தா எங்கேயும் போக முடியாது. இந்த இடத்துக்குள்ள, இந்த மைதானத்துக்குள்ள, இந்த இடத்துக்குள்ள நீங்கள் காலடி வைக்கணும்னா அந்த அம்மனுடைய அருள்வாக்கு இல்லாட்டா நீங்கள் வர முடியாது. அவ்வளோக்குள்ள சக்தி வாய்ந்த தெய்வம். நான் சொல்கிறேன்ல 40 வருஷம் சரி இன்னைக்கு திருக்கல்யாணம், வீட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் வரலன்னு சொல்லியிருக்காளா? கிடையாது. எங்கள் அம்மன் வர வைப்பாங்க. அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கடவுள் நம்பிக்கை, தன்னம்பிக்கை. பிரச்சனை வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வரும். கலெக்டருக்கும் வரும், கமிஷனருக்கு வரும், எல்லாத்துக்கும் வரும். இன்னைக்கு ஒரு அதிகாரி போகிறேன், பெரிய அதிகாரி, அவரை பார்த்தா பல பேர் செலக்ட் அடிப்பான். அவர் சோர்வாக இருக்கார். என்ன சார் பிரச்சனையாக இருக்குது, அவர் குடும்ப பிரச்சனை ஒன்று சொல்கிறாரு. சார் எல்லாம் சரியாயிரும், அப்படி விட்டு கொடுங்க. நீங்கள் உங்களோட அதிகாரத்தில் காட்டக்கூடாது, பணிஞ்சு போனால் எல்லாமே சரியாயிரும். எதுக்கு சொல்கிறேன்? எனக்கும் பிரச்சனை இருக்கும், உங்கள் எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கும். அதை அணுகக்கூடியது, நீங்கள் சொல்லக்கூடியது சாமி தான், ஆண்டவன்கிட்ட தான் சொல்லணும். அதே நேரத்தில் ஆண்டவன்கிட்ட சொல்லிட்டோன்னு சொல்லி நம்ம இது பிடிச்சி அலையக்கூடாது. நம்ம நேர்மையாக நடக்கணும். நேர்மை தான், உண்மை, உழைப்பு, ஒழுக்கம் நம்மளை உயர்த்தும். அண்ணனு சொல்ல வந்தேன். இது செட்டு போடுறதுக்கு சாமிகள் கேட்டாங்க. இந்த பசங்க தங்கியிருக்கிறதுக்கு போல இதாக இருக்குது, ஒரு செட்டு கொடுங்கன்னாரு. வந்தார் அண்ணன், மயில்சாமி அண்ணன். நல்ல ஒரு மனசு உள்ளவர், எல்லாமே செய்வார். உடனே அந்த இடத்த ஒரு மேசனை கூட்டிகிட்டு வந்தார், இன்ஜினியர் கூட்டிகிட்டு வந்தார். அளப்பா அப்படின்னாரு. இது நம்ம இப்போ சாமிகள் ஒரு பூஜை பண்ணாங்கல்ல, அந்த இடத்த டெரஸ் பில்டிங்கை கட்டி கொடுத்துட்டாருங்க. இன்றைக்கி இந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம சாமிகளும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், அன்றைக்கி கேட்ட போல எதுனாலும் கொடுப்பாரு. இன்றைக்கும் நான் இப்போ அண்ணன் கொண்டு சொல்ல போகிறேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு மொய் எழுது, நம்ம சாமிக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம ஒரு மொய் எழுதுவோம்ல, அந்த இதை அண்ணன் 5000 ரூபா பொண்ணுக்கு எழுதணும், மாப்பிள்ளைக்கு 5000 எழுதணும். இது என்ன அன்பான வேண்டுகோள். அவர் செய்வார், சத்தியமாக செய்வார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அதனால் இங்கே வந்திருக்கவங்கெல்லாம் நல்ல சாமிகிட்ட இருந்த யூனிவர்சிட்டி இங்கே இருந்தாலும் எல்லாமே கற்றுக்கலாம். உண்மையிலே இப்போ எத்தனை நாளாச்சு, 11 மாத குழந்தை. இந்த சுவாமிகள் பாருங்கள் எத்தனை நாடு, இது வரைக்கும் எல்லா நாடும் போய் தூக்கமே கிடையாது. இரவு பகல் எப்படி நம்ம வளர்க்கணும், எப்படி கொண்டு போகணும், அடுத்து இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி எப்படி நடத்தணும், யார் என்ன நடத்தணும், அதே சிந்தனை. இன்றைக்கி நல்ல இடத்தை நம்ம பெற்றுட்டோம் இல்லையா? ஒரு காலத்தில் நம்மளை ஏளனமாக நினச்சாங்க, ஏளனமாக நினைப்பாங்க எங்களெல்லாம். நம்ம என்ன எந்த கோயில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நோ, இங்கு ஜாதி மதம் அரசியல் எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே ஒன்று தான். அதை உடைச்சி எடுத்தது நம்ம சாமிகள் தான். சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் தான் அதை உடைச்சது. எத்தனை கோவில்கள் கும்பாபிஷேகம் இன்னைக்கு தெரியுமா? தமிழ்நாடு முழுவதும் பல கோயில்கள் பண்ணியிருப்பார். அந்த கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி 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 இந்த புகையெல்லாம் உள்ள வரவழைச்சி அதுக்காகவே உயிர்நித்தாருங்க. புகை தான் காரணம், சாம்பிராணி புகை. இன்னைக்கு பாருங்க, அவர் சும்மா அந்த விதைகள் சூப்பர் அருமையாக இன்னைக்கு சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்திருக்கீங்க. இங்கே வந்த பிறகு உங்களால் அடுத்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் பிரச்சனைகளை அம்மன்ட்ட சொல்லுங்கள், நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நம்ம சுவாமிகள் இன்னும் பல இடங்களுக்கு போய் பல கோவில்களில் கும்பாபிஷேகம் பண்ணணும். ஏழை மக்களுக்கு நல்ல நீங்கள் ஒரு ஆறுதலாக இருக்கணும். சாமி நீங்கள் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னால் உணர முடியுது, பார்க்க முடியுது. அதனால் அடுத்தபடியாக எங்கள் அண்ணன் மயில்சாமி ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்க. அவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி, டாக்டர் பட்டம் பெற்றவர். 40 பேரை மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். இப்போ அந்த மாதிரி ஒரு பரந்த மண்மான உள்ளவர். இன்றைக்கி மலேசியா, சிங்கப்பூரா மலேசியா, அந்த சகோதரியை நான் உண்மையிலே வரவேற்கிறேன். பாருங்கள், நம்ம இதுக்கு வருவாங்க, இது சாமியோட ஏற்பாடு. அதனால் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து வருவீங்க. அடுத்து மேலும் பலரை கூட்டிகிட்டு வாங்க. அந்த அளவுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு இங்கே வந்தாலே உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். இந்த கேம்பஸ்குள்ளே வந்தாலே மன அமைதி கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். அடுத்தபடியாக இந்த நம்ம எங்கள் சாமிங்களுடைய ஒரு அனுமதியோட அண்ணன் மயில்சாமி அவர்களை நான் பேசும்படி அழைக்கின்றேன். ரொம்ப அழகி போச்சு. இதே மேடையில் மந்தராசல் அண்ணா, நடராஜனா, ஜவஹர், இப்படி நிறைய பேர் இருக்கிற இந்த மேடையில் நம்ம சாமிகள்
தெய்வீக பேரவை மாநிலத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்து திருவண்ணாமலை பல கோயில்களுக்கு மரியாதை செலுத்துறது மாதிரிலாம் கொண்டு போனாங்க. அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் இப்போ நினைச்சதில் கூட அப்படியே பஞ்சலிங்கேஸ்வரர் அவர் உடம்புல அப்படியே இறங்கி இருக்குது, என் கண்ணால் தெரியுது. ரொம்ப பெருமையான மகிழ்ச்சியாக இருக்குது. சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். நான் ஒரு சாதாரண விவசாய இந்த திருத்தலத்துக்கு வந்திருந்தேன். இது உலகம் அறிந்த உண்மை. சாமிகள் எங்கள் தோட்டத்துக்கு ஒரு வீடு கட்டினோம். அவர் 5 மணிக்கு பூஜை பண்ணார். அப்புறம் தான் நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்கு பின்னாடி இந்த திருக்கொண்டத்தில் வரக்கூடிய சாம்பல், அந்த பல வகையெல்லாம் போட்டு பாதி வேகாமல் இருக்கக்கூடிய சாம்பலில் ஒரு நுண்ணுயிர் அந்த பெருக்கத்தினால கொண்டாந்து எங்கள் வயலில் போட்டாங்க. ஒரே மாதத்தில் அது அபரிமிதமான வளர்ச்சியாச்சு. அதை அப்படியே எடுத்து அதையே மல்டிப்ளை பண்ணி இன்னைக்கு உலகம் பூரா போகிற அளவுக்கு நடந்துட்டுருக்கு. அந்த சாமியோட அருளில் இன்னைக்கு நல்லா இருக்கும். அந்த காலத்தில் மாணிக்கவாசர் பெருமானுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாலும் கூட சாமிகள் அதுக்கு என்ன தலைமையினை போட்டு அந்த விழாவை எடுத்தாங்க. அதுபோலவே நம்ம மந்தராஜன் நடராஜன் கூட இருக்கிற அப்போ இருக்கிற கருப்பன் அண்ணனா இப்படி நிறைய சகோதரர்கள்லாம் அந்த மாணிக்கவாசர் பெருமாளுடைய திருக்கோயிலை புனரமைச்சு வரும்போது ஒரு லோடு அது கதை சொன்ன நேராகும். இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய அருள்னால மிக சிறப்பாக நடந்தது. அது மட்டும் இல்லை, சாமிகள் ஒவ்வொரு முறை அருளாட்சி வழங்கும் போது ஆகாசத்தில் விமானம் ஓடாது, கடலில் கப்பல் மிதக்காது, தண்டவாள ரயில் போகாதுன்னு சொன்னாங்களே, நம்ம கண்கூட பார்த்தோம். அத்தனையும் நடந்தது. வருஷ கணக்கில் எதுவுமே ஓடலை. அவர் இருக்கும்போதே அத்தனை சொன்ன காரியம் அத்தனையும் நடந்திருக்கு. எல்லாருடைய வாழ்வரும் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் அவர் வாழ்த்திட்டு இருந்தார். நான் அதிக நேரம் எடுத்துக்கல. இருந்தாலும் இன்னும் இந்த திருக்கல்யாணத்தில் மனமகிழ்ந்து இந்த புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அந்த பாக்கி இன்றைக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கிற ஒரு பெருமையோடு நீங்கள் எல்லோரும் வளமாகவும் நலமாகவும் இந்த அருளை பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி, இந்த அறங்காவலர் தலைவராக இருக்கிற கருணையே உள்ள நாதனாக இருக்கிறது ரொம்ப பெருமை. குடும்ப சகிதமாக வந்திருக்காங்க. அவரும் நீண்டாள் வாழும்னு சொல்லி எல்லாம் இல்லை இறையருளையோடு சிவலிங்கேஸ்வருடைய பஞ்சலிங்கேஸ்வருடைய முகத்தில் இறங்கியிருக்கிறதுனால எல்லோரும் வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டேன். நம்ம அண்ணன் அவர்கள் இங்கே நம்ம நாளைக்கு பூக்குண்டம் இறங்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம அடுக்கி வச்சிருக்க இந்த கட்டைகள் இதெல்லாம் தீயெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு வேண்டுதல் வச்சார். அந்த பூக்குண்டத்தை இவர் தான் திறந்து வைக்க போகிறாரு. அப்போ ஆண்டவா, நான் நாளைக்கு பூ மிதிக்கிறவங்களுடைய உடலில் எந்த காயமும் ஏற்படக்கூடாது, அப்படி காயம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நான் விரும்பி சாப்பிட்ற மட்டனை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எனக்கு தெரியும் சத்தியம் எடுத்தார். அன்னிலேருந்து ஒரு மாமிசம் சாப்பிட்றதில்ல. இதே கோவில் எடுத்த சத்தியம்தான். காரணம், அந்த குண்டம் மிதிக்கிற பக்தர்களுடைய காலில் காயம் ஏற்படக்கூடாதுங்கிறக்காக அதுவரைக்கும் இன்றைக்கும் யாருக்கும் காயம் ஏற்படலை, எந்த பக்தர்களுக்கும். உங்களுடைய வேண்டுதல் படி எல்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு இந்த விழாவுக்கு வந்த அனைத்து பக்தர்களையும் நான் வருக வருகன்னு வரவேற்று அடுத்தபடியாக சாமிகள் நல்லதொரு நிகழ்விற்கு தலைமை தாங்கி ஆண்டுதோறும் சிறப்பு செய்த ஆர்பி கருணாகரன் ஐயா அவர்களுக்கும் இயற்கை விஞ்ஞானி மயில்சாமி ஐயா அவர்களுக்கும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவரியா தினம் 2ஆம் பட்டம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். பக்தர்கள் ஆங்காங்க அப்படியே அமரவும், வரிசையாக வந்துட்டு போகிறதுக்கு ஏற்பாடு இருக்குதுங்க. தயவு செய்து அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா
அனௌன்ஸ் பண்ணுறீங்களா? மகளை பெற்று அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் திருப்பூர் சரஸ்வதி அம்மா வந்து 500 ரூபாய் சில்வார்வட்டி மணிகண்டன் அவர்கள் பெண்ணுக்கு 500 மாப்பிள்ளைக்கு 500 சத்யேந்திரன் ஐயா அவர்கள் பெண்ணுக்கு 1000 மாப்பிள்ளைக்கு 1000 முயற்சிக்கிறார். சங்ககிரி லோகேந்திரன் ஜெயஸ்ரீ காவல் 100 ரூபாய். சீனிவாசன் சண்முகம் தமிழ் செல்வி காமாட்சிபுரம் 200 ரூபாய். காமாட்சிபுரம் அவதா அவர்கள் 100 ரூபாய். கொடுத்திருக்கிறார்கள். அங்கமத்து வாசினியும் காமாட்சிபுரம் அங்கமத்து வாசினி அவர்கள் அம்மாவுக்கு திருமாங்கையும் வழங்கியிருக்கிறார். மகேஸ்வரி மதுரை 200 ரூபாய் புரியும். பழனித்தோட்டப்பாளையம் சரஸ்வதி அம்மா 50. கருங்குடிவாளையம் ஜோதிமணி 500. அம்மாவட்டி சத்யேந்திரன் ஐயா பொன்னம்மாள் அவர்கள் 2000 ரூபாய் என்பது. பொள்ளாச்சி ராதா அவர்கள் 500. சிவாவட்டி கீர்த்தனா ரம்யா 500 ரூபாய். பப்பும்படி பிரிவு சுரேஷ்குமார் காமாட்சிபுரம் சாவட்டி அம்மா அவர்கள் 100 ரூபாய்.